கொத்தமல்லி சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவேன். நெய் விட்டுட்டு அதில் நிலக்கடலை, நிலக்கடலை நல்லா வறுத்துப்போம். நிலக்கடலை நல்லா ரோஸ்ட்டாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ புளி 2 பீஸு, ஒரு ஸ்பூன் பெருங்காயம், இதையும் போட்டு லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை கொத்தமல்லி லேசாக ஒரே ஒரு பரட்டு, அவ்வளோதான். லேசாக ஒரு பரட்டிட்டு இது தனியாக எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, புளி அதெல்லாம் நல்லா மிக்சியில் பொடி பண்ணிட்டு இந்த கொத்தமல்லியும் அதில் போட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும். அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். அரைச்ச கொத்தமல்லி விழுந்திருக்கு, அதை அப்படியே அதில் போடணும். லேசாக ஒரு பரட்டிட்டு வறுத்த நிலக்கடலை அதையும் போட்டு ஒரு பரட்டிட்டு பாசுமதி ரைஸு வடித்து ஆற வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் போடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் உப்பு கொஞ்சம், ரைஸ்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், பச்சை கொத்தமல்லிலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் துளியோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு காரக்கறி, அதை அடுத்தது பண்ணிக்கிறேன். வத்தல் பொரிக்கிறேன்.